அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? கடவுளுடைய கிருபை நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. கடவுளை நம்புறவங்க, அவருக்கு கீழ்ப்படுகிறவங்க ஒரு தீமையும் வராது. அவங்க நல்லா வாழ்வார்கள். குடும்பம் என்கிற மிகப்பெரிய ஒரு அமைப்பை குறித்து தான் நாம் பல வாரங்களாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 29 பவுல் சொல்றாரு, அன்பர்களே, நான் சொல்வது இதுவே, இனியுள்ள காலம் குறுகியது. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர்கள் போல இருக்கட்டும், அழுபவர் அழாதவர் போல இருக்கட்டும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும், பொருள்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 29 முதல் 35 முடிய. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். மனம் ஆகாதவர் ஆண்டவருக்குரியவற்றில் அக்கறை கொள்கிறார். மனம் ஆகாதவர்கள், அன்மேரிட் பீப்புள், கடவுளுக்குரியவற்றில் அக்கறை கொள்றாங்க. எப்படி அவருக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனமானவர் உலகுக்குரியவற்றில் அக்கறை கொள்கிறார். எப்படி தன் மனைவிக்கு உகந்தவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறார். இவ்வாறு அவர் மனம் பிளவுபட்டிருக்கிறது. மனமாகாத பெண்ணும் கன்னி பெண்ணும் ஆண்டவருக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால், மனமாகாத பெண்ணும் கன்னி பெண்ணும் ஆண்டவருக்கு உரியவற்றில் அக்கறை கொள்வதால் அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூயோராய் இருக்கின்றனர். ஆனால் மனமான பெண் உலகுக்குரியவற்றில் அக்கறை கொள்வதால் எப்படி தன் கணவருக்கு நல்லவற்றை செய்யலாம், உரியவற்றை செய்யலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. உங்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, உங்கள் நலனுக்காகவே இதை நான் சொல்லுகிறேன். எல்லாம் ஒழுங்காய் இருக்கவும் நீங்கள் முழு மனதோட ஆண்டவரிடம் பற்று கொண்டிருக்கோமே இவ்வாறு சொல்கிறேன் என்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி. கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில் பவுல் பேசுவது திருமணம் ஆனவர்களையும் திருமணம் ஆகாதவர்களையும் குறித்த பல விளக்கங்களை அவர் சொல்லுகிறார். 7வது அதிகாரத்தில் 1 முதல் வாசித்தீங்கன்னா திருமண வாழ்வை குறித்து அவர் பேசுறார். எப்படி கணவன் மனைவி வாழ வேண்டும் என்கெல்லாம் சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது திருமணம் ஆகாதவர்களோட கம்பேர் பண்ணி இன்னும் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எழுதி கேட்டிருந்தவற்றை குறித்து பார்ப்போம் சொல்லி, ஆம், பெண்ணை தொடாமல் இருப்பதே நல்லது. எனினும் எங்கும் பரத்தமை காணப்படுவதால் ஆண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மனைவியோடு வாழ வேண்டும், பெண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த கணவரோட வாழணும் அப்படிங்கிறார். இன்னும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் கட்டுப்படுத்த முடியாத இச்சை இருக்கா, அப்ப திருமணம் பண்ணிக்க, நீங்கள் திருமணம் செய்யாமல் இருப்பதே நல்லது என்று சொல்றார். அப்போ நாம் திருமணத்தை குறித்து தான் பேசுறோம், குடும்பத்தை குறித்து தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பம் அது பல்கலைக்கழகம், ஆண்டோட சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பம் என்பது, திருமணம் என்பது கடவுள் ஏற்படுத்தின ஒரு இன்ஸ்டிடியூஷன். அப்ப கடவுள் விரும்பி செய்தது கணவன் மனைவி வாழணும் அப்படின்னு சொல்லி பவுலே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5:22 என்ன சொல்றாருன்னா, திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்து வாழ்வது போல உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் அப்படிங்கிறாரு. கணவன் தான் தலைவர். அவர் எப்படி மனைவி அன்பு செய்யணும்னா, இயேசு கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்தது போல தியாக உணர்வோடு மனைவி அன்பு செய்யணும்னு சொன்ன அந்த பவுல் தான் இப்படி சொல்றாரு. திருமணம் ஆகாமல் இருக்கிறது நல்லதுயா? திருமணமானவங்க புருஷன் பொண்டாட்டிய திருப்திப்படுத்தல டைம் செலவு பண்றாரு, மனைவி புருஷனுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, உலக பிரியமான காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுறாங்க, அவங்களால தூயர ஆக முடியல, கடவுளுக்கு உரியதை செய்ய முடியல அப்படிங்கிற வேதனையோடு அவர் சொல்றாரு. பவுல் தான் சொன்னாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக திருமணத்தை மதியுங்கள், கிவ் ஹை ஹானர் ஃபார் த மேரேஜ் மோர் தென் எனிதிங் அப்படிங்கிறாரு. ஆனால் என்னத்தை எப்படி இதை புரிஞ்சு கொள்வது? அப்ப திருமணம் என்பது விபச்சாரம் குறையணும், விபச்சாரம் பண்ணிடக்கூடாது, நான் பல பெண்களோட தவறு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மனைவியோட நான் வாழணுமா? அப்ப மேரேஜ் இஸ் இட் எ கண்ட்ரோல்டு ப்ராஸ்டிடியூஷன், அது லைசன்ஸ்டு ப்ராஸ்டிடியூஷன், அனுமதிக்கப்பட்ட ஒரு பாவமா திருமணம் அப்படின்னு பல நிலையில இதை விவாதம் செஞ்சிருக்கிறாங்க. அது தவறான ஒரு
விவாதம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்பேற்பட்ட நோக்கத்தோட அவர் பவுல் சொல்லல. அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா நம்ம அப்படிதான் தப்பு செய்வோம். சென்ட்ரல் மெசேஜை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். திருமணம் ஆகாமல் இருப்பதே நல்லது அப்படிங்கிறதுனால திருமணம் ஆகாம எல்லாருமே இருக்கணும்னு அவர் சொல்லல. மேஜர்லியா எல்லாருமே திருமணம் ஆகாமல் நான் எல்லாரும் கடவுளுக்கு நான் ஊழியம் செய்யணும் எல்லாரும் போனா 100 வருஷத்துல உலகம் அழிஞ்சிடும், ஒரு குழந்தை பிறக்க போறதில்ல. அப்போ பவுல் அதை சொல்லலைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். திருமணத்தை ரொம்ப கேவலமா பேசி அல்லது திருமணம் ஆகாம ஊழியம் செய்யறாங்களே அருட்தந்தர்கள், அருட்சகோதரிகள், விதவைகள் அல்லது ஸ்பின்ஸ்டர்ஸ், நன் என்று பல வகையில சொல்றோமே, அதுதான் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது, இது தப்பு அப்படின்னு. அது உயர்ந்தது தான். தேவழைத்தலுக்கு சமமான அழைத்தல் இந்த உலகத்துல இல்லதான். அதை நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும். ஆனால் குடும்பம் தான் மிக முக்கியம். தேவழைத்தல் மிக உயர்ந்தது. அப்ப குடும்பம் இல்லைன்னா தேவழைத்தலுக்கு ஃபாதர்ஸ் அனுப்ப முடியாது, சிஸ்டர்ஸ் அனுப்ப முடியாது. அப்ப குடும்பம் என்பது மிக முக்கியம். அப்ப குடும்பஸ்தர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, தொடக்க காலத்துல குருத்துவம் தான் மேன்மையானது, குருக்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடாது, அவங்க கடவுளுக்கு ஈர்ந்தளிக்கப்பட்ட ஒரு பிள்ளைங்க, அவங்க பாவம் செய்யக்கூடாது, சிகரெட் குடிக்கூடாது, தண்ணி அடிக்கூடாது, தப்பு செய்யாம இருக்கணும். அது உண்மைதான், தப்பு செய்யக்கூடாது, யாரும் அந்த தப்பு செய்யக்கூடாது. அதை வைத்துக்கொண்டு அவங்க தான் நேர்மையா இருக்கணும், அவங்க தப்பு செஞ்சா அவங்களை கண்டிக்கிறதும் வெகுண்டெழுந்து அவர்களை தண்டிக்கிறதும் அப்படி இருந்துச்சு. குடும்பஸ்தங்கிறது எப்ப வேணாலும் பாவம் செஞ்சுக்கலாம், தப்பு செஞ்சுக்கலாம், அவங்க தான் பிளவுபட்ட மனசானே, உலக பிரியமான வாழ்றாங்க, பவுலே சொல்லிட்டார என்று சொல்லி வாழ்ந்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ப்ராப்ளம்ஸ் 2 டீமுக்கு இருக்கிறது, மேரிட் அன்மேரிட் 2 பேருக்கு இருக்கதான் செய்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப திருமணம் செய்கிறவங்க உலக பிரியமா போறாங்க, ஒருத்தரை திருப்திப்படுத்துறது, பிள்ளைங்களுக்கு சம்பாதிக்கிறது, இப்படியே வாழ்றாங்கிறதுனால கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியலையா, அல்லது திருமணம் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு தடையாக இருக்கிறது என்று இந்த பவுல் சொல்றாரா? இல்லவே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் தான் விரும்பி செய்தது குடும்பம், அது திருமணம். கடவுள் திருச்சபை உருவாக்கல, குடும்பத்தை தான் உருவாக்கினார். முதல்ல குடும்பத்தின் வழியாக நற்செய்தி அறிவித்தார். அதனால இங்க பார்க்க வேண்டிய சென்ட்ரல் மெசேஜ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இவங்க பெருசு, அவங்க சின்னது. நார்மலா தேவழைத்தல் பெறாத குடும்பத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவழைத்தல் பெருசு, நாம எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், எப்படி வேணாலும் செஞ்சிடலாம், அவங்க தான் பரலோகத்துக்கு போறவங்க, அவங்க தான் புனிதர்கள் இருக்கிறாங்க, நாம ஒன்றும் இல்லைன்னு சொல்லி குடும்ப அழைத்தலை குறித்து மிக மட்டமாக நினைக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறாங்க. தேவழைத்தல் போயிட்ட உடனே தேவன் நான் தான் உலகத்திலே மிகப்பெரிய கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுன்னு சொல்லி கீழே விழுந்த மிகப்பெரிய ஜாம்பவான்களும் கிறிஸ்டியன் செலிபிரிட்டி அந்த உலகத்துல வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பவுல் எதை சொல்ல வருகிறார்? பவுலுக்கு அந்த காலத்துல மிக முக்கியமான பிரச்சனைகள், 3 முக்கியமான கேள்விகள் இருந்தது. அதனால்தான் நீங்கள் எழுதி கேட்டிருந்தவற்றை குறித்து பார்ப்போம் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 7:1 இப்பொழுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ பவுலுக்கு 3 விதமான முக்கியமான கேள்விகள் கொடுக்கப்பட்டது. ஒன்று என்ன கேட்டாங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமணம் ஆகல, மாதாம திருமணமான ஆனாலும் திருமணம் ஆகாத ஒரு வாழ்க்கை தான். அப்போ பவுல் திருமணம் ஆகல, எத்தனையோ பேர் திருமணம் ஆகல. அப்போ திருமணம் ஆனா கடவுளுக்கு உரியவற்றை செய்ய முடியாது, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. நான் திருமணமாகாம தனியா இருந்தாதான் நான் எப்பொழுதும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி கிரீக் பிலாசபர்ஸ், கிரேக்க தத்துவ ஞானிகள் அப்படின்னு பல 12க்கு மேற்பட்ட குரூப்புகள் என்ன செஞ்சாங்கன்னா, செலிபசி அல்லது செலிபேட், ஒரு திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க செலிபேட். அப்போ செலிபசி என்பது துறவு, திருமணத்தை தவிர்ப்பது. அப்போ செலிபசி, திருமணம் செய்யாமல் இருந்தாதான் கடவுளுக்கு சித்தத்தை நிறைவேற்ற முடியும், கடவுளுக்கு நான் எப்பொழுதும் அவைலபிளா இருக்க முடியும், கடவுளுடைய வேலைக்காரனா ஒழுங்கா செய்ய முடியும் 100% என்று சொல்லி தி டாக்மா ஆஃப் செலிபசி என்று சொல்லி புத்தகத்துல அடிச்சு வெளியிட்டாங்க. திருமணம் செய்வது பாவம், திருமணம் செஞ்சா அவன் மனைவியை தான் திருப்திப்படுத்த முடியும், கடவுளை திருப்திப்படுத்த முடியும், அவனை படைத்தவரை திருப்திப்படுத்த முடியும். ஆகவே திருமணம் செய்வது சட்டப்படி குற்றம் என்றெல்லாம் எழுத ஆரம்பித்தார்கள். அதைத்தான் கேட்கிறாங்க, திருமணம் செய்யலாமா, திருமணம் செய்து இஸ் இட் லாஃபுல், மேரேஜ் இஸ் இட் எ லாஃபுல் என்று முதல் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு, ஆம், திருமணம் செய்வது கடவுளுடைய சட்டப்படி நல்லது. கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இல்லம் குடும்பம். ஒருத்தர் பாவங்களை மன்னிக்கிற பொழுது, விட்டு கொடுத்து வாழுகிற பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து உயிரோட வருகிறார். tangible presence of God is expressed in the family அப்படிங்கிறாரு. மிக அழகாக சொல்றாரு பவுல்.
ரெண்டாவது அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் அவிசுவாசி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த அவிசுவாசி மாறிடுவான்னு நினைச்சு திருமணம் செஞ்சுட்டாங்க, இப்போ அவிசுவாசியா இருக்கிறாங்க. அல்லது விசுவாசி திருமணம் செஞ்சாங்க, திருமண ஒருபாடு அவங்க கடவுளே வேண்டாம், இயேசு கிறிஸ்து வேண்டான்னு இருக்கிறாங்க. அப்போ இப்பேற்பட்ட பெண்களை டைவர்ஸ் பண்ணிக்கலாமா, வேறொரு பெண்ணை திருமணம் செய்யலாமான்னு ரெண்டாவது கேள்வி கேட்கிறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, அவங்க விசுவாசியோ நீ டைவர்ஸ் பண்ணக்கூடாது, விவாகரத்து செய்யக்கூடாது, பாலிகாமி கூடாது, மோனோகாமி ஒருவனுக்கு ஒருத்தி தான். உன்னுடைய நன்னடத்தையால் அவிசுவாசியா இருக்கக்கூடிய உன் மனைவி மனம் மாறி விசுவாசியாக மாற வேண்டும், சாட்சியாக மாற வேண்டும், ஒழுங்கு முறையா உன் நடத்தைய சரி பண்ணு என்று சொல்லி இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்றாரு பவுல். மூன்றாவது கேள்விதான் என்ன கேள்வி என்று சொன்னால், அநேகர் இந்த கிரீக் பிலாசபர்ஸ் பேச்சை கேட்டுட்டு திருமணமாகாம இருந்தாங்க, கடவுளுக்காக அர்ப்பணித்தார்கள், யூனக்குகளாக வாழ்ந்தார்கள். அவங்க நான் தனியா இருந்தாங்க. சில பேர் கல்யாணம் பண்ணி வருஷத்துல விதவையா மாறிட்டாங்க, அவங்க திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்லி இருந்தாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாங்க தனிமையில. அப்புறம் போக போக அவங்களுக்குள்ள உடல் இச்சைகள், எண்ணங்கள், உலக பிரியமான காரியங்களால் சிதைக்கப்பட்ட பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தவறு செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பத்தான் கட்டுக்கடங்காத பாலுணர்வினால் தவறுல போய் விழுந்தாங்க திருமணம் ஆகாதவர்கள். அதனால தான் அவங்க கேட்கிறாங்க, திருமணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நாங்க தனியா இருந்த அன்மேரிடா இருந்தோம், இப்ப என்னால கட்டுப்படுத்த முடியல, நாங்க திருமணம் செஞ்சுக்கலாமா என்கிற மூன்றாவது கேள்விக்கு தான் இந்த 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 29 முதல் 35 முடிய அவர் விளக்கம் சொல்றார். ஐயா, திருமணம் ஆச்சுன்னா உன் மனைவியை தான் திருப்திப்படுத்துவ, அதனால திருமணம் ஆகாமல் நீ இருந்தீனா நல்லதுயா. ஒருவேளை கட்டுக்கடங்க முடியல, விபச்சாரம் செய்ய தூண்டுது, தப்பு தண்டா செய்யற, திருமணம் செஞ்சுக்கோ, திருமணம் செஞ்சு ஒழுங்கா இரு. ஆனா திருமணம் செஞ்சுனா பெண்ணா இருந்து விடவா இருந்து திருமணமாகாத ஒரு பெண்ணா இருந்து திருமணம் ஆனினா உன் புருஷனுக்கு கீழ்ப்படியணும், எல்லா வேலையை செஞ்சுட்டு கடைசியில கொஞ்ச நேரம் தான் கடவுளுக்கு கொடுக்க முடியும். ஆகவே திருமணம் செய்யாமல் இருப்பதே மேல் என்று சொல்லி அந்த அன்மேரிட் குரூப்புக்காக அவர் பவுல் சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அதனால நாம திருமணம் செஞ்சவங்க எந்த பரிசுத்தையும் காக்க தேவையில்லை, நேர்மையா வாழ தேவையில்லைன்னு சொல்லல. திருமணமானா பிரச்சனை இருக்கு, ஆனால் அது ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றணும். அதனால தான் சொல்றாரு, திருமணம் ஆனவன் திருமணம் ஆகாதவனை போல வாழ வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை கொடுக்கிறார். மனைவி உள்ளவன் மனைவி இல்லாதவனை போல வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு சத்தியத்தை கொடுக்கிறார். பொருள் வாங்கினவன் அந்த பொருள் என்கிட்ட இல்ல அப்படிங்கிற உணர்வோட வாழணும்னு சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப எப்படி திருமணமானவன் ஒரு மனைவியோட சேர்ந்து வாழாம திருமணத்துக்குரிய அந்த கடமைகளை நிறைவேற்றாமல் வாழ்வது பாவம் அல்லையா? பாவம்தான். திருமணத்துக்குரிய காரியங்களை அவன் நிறைவேற்ற வேண்டும், இருவரும் உடலுறவு கொள்ள வேண்டும், குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும், குழந்தைகளை நேரிய முறையில் வளர்க்க வேண்டும், அதெல்லாம் அவர் சொல்லல. அப்ப என்ன மீன் பண்றாரு பாருங்க, நான் போய் பொருளை வாங்கி தள்ளுறேன், ப்ராப்பர்ட்டியை வாங்கி தள்ளுறேன், பிசினஸ் சம்பாதிக்கிறேன், எனக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு பத்தியா அப்படின்னு சொல்லி பெருமையினாலும் உலக பிரியமான காரியத்தினாலும் நான் பெருமையில விழுந்துடக்கூடாது, அகங்காரத்துல விழுந்துடக்கூடாது, பாவத்துல விழுந்துடக்கூடாது. நான் எவ்வளவு வாங்கினாலும் அது என்னுடையது அல்ல அப்படிங்கிற ஒரு டிட்டாச்மெண்டோட வாழுகிற பொழுதுதான் கடவுளுக்கு என்ன சரண்டர் பண்ண முடியும். எங்க மனைவி இருக்கிறா, ஒவ்வொரு கணவருக்கும் மனைவி இருக்கிறா, மனைவிக்கு கணவன் இருக்கிறாங்க. மனைவி என்பவள் கணவன் இல்லாதவரை போல வாழ வேண்டும். அப்போ கண்டிப்பா அவங்க எந்த விதமான ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்க கூடாதுன்னு பவுல் சொல்லல. ஆனா என் மனைவிய அவளை திருப்திப்படுத்தணும், அவளுக்கு வாங்கி கொடுக்கணும், அவளுக்கு தோடு வாங்கணும், அதுக்காக லஞ்சம் வாங்கணும், அவளை திருப்திப்படுத்தணும், பிள்ளைகளுக்கு கார் வாங்கணும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக நான் குற்றம் செய்யக்கூடாது, பிள்ளைங்களை போஷிக்க கூடாது, பிள்ளைங்களை ஆராதிக்க கூடாது, மனைவியை ஆராதிக்க கூடாது, புருஷனை ஆராதிக்க கூடாது. என் புருஷன் அன்புள்ளவன் நேர்மையுள்ளவனா இருந்தாலும் என் கடமைகளை செய்தாலும் அவன் ஒருவேளை இல்லை என்பதை போல வாழ்ந்தாதான் என்னுடைய உடல் ஆவி ஆத்மாவை கடவுளுக்கு கொடுக்க முடியும். என் மனைவி என்கிற கேரக்டரை நான் அன்பு செய்யணும், அவளோட பேசணும், பாசமா இருக்கணும், எல்லாம் அவளுக்குரிய கடமைகளை செய்யணும், அவளும் எனக்கு செய்யணும். ஆனாலும் என் மனைவி ஆரைக்கராஜ் புருஷங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு, ஆனால் இல்லாததை போல இருந்தா அவ எப்படி கடவுளுக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிப்போல அப்பேற்பட்ட அர்ப்பணிப்போட
ஒவ்வொரு செயலிலும் அவள் கடவுளை பிரதிபலிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு வார்னிங் கொடுக்கிறார் பாருங்க. காலம் குறுகிவிட்டது, 2ஆம் வருகை மிக அருகாமையில் இருக்கிறது. நீ ஒரு 70 வருஷம் வாழ்ந்து மனைவிக்கு தேவையெல்லாம் செஞ்சுட்டு கடவுளுக்கு ஒண்ணுமே செய்யாம செத்து போயிருவ, நரகத்துக்கு தான் போயிருவ. காலம் மிக குறுகி விட்டது. மனைவிகளை நேசிக்க வேண்டாம்னு சொல்ல. அதனால்தான் கடவுள் சொல்றாரு, எவன் ஒருவன் தன் தாயோ தந்தையோ தன் மனைவியோ தன் பிள்ளைகளையோ என்னை விட அதிகமாய் நேசிக்கிறானோ அவன் என்னுடையோர் என்று எண்ணப்பட தகுதியற்றவன் என்று கடவுள் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இதுல மிக ஆழமான என்ன சத்தியத்தை சொல்றாருன்னா, திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அருட்தந்திர்கள், அருட்சகோதரிகள், அவருடைய அழைத்தல் என்பது மிகவும் மேன்மையான ஒரு அழைத்தல், புனிதமான அழைத்தல். டோட்டலி அவைலபிள் ஃபார் தி மினிஸ்ட்ரி ஆஃப் காட். 100% அவங்க எப்பொழுதும் எஸ் லார்ட் என்று சொல்லி போடுவாங்க. அவங்களுக்கு மனைவி இல்லை, பிள்ளைங்களை அவங்களுக்கு கேட்கணும் இவங்களுக்கு கேட்கணும் இல்லை. ஆபிரகாம் தன் பிள்ளையை ஆண்டவர் என்ன சொன்னாரு? பலியிட சொன்னாரு. தனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, கடவுள் சொல்லிட்டாரு, இந்த பிள்ளை வழியாதான் உன்னுடைய சந்ததி பெருகுன்னு சொன்னாரு. மனைவி இருந்தாலும் மனைவி இல்லாதவனை போல ஆபிரகாம் செயல்பட்டார். அந்த பிள்ளை கொண்டு போய் கடவுளுக்காக பலியிட போனார். யோசேப் தான் கண்ணு முன்னாடி பாவம் செய்ய தூண்டுச்சு. தன்னை உடம்புல தான் ஒரு ஆண் மகன் தான், விபச்சாரம் செய்ய முடியும் தான், ஒரு கவர்னருடைய மனைவி அழகான மனைவி தான், அவரோட இருந்திருக்கலாம் தான், எல்லா உணர்ச்சிகளும் அவளுக்குள்ள இருந்தது தான். ஒரு ஆண் மகன் என்றால் எல்லா லஸ்ட்ஃபுல் டிசைரும் அவனுக்குள்ள இருந்தது தான். ஆனால் கடவுளை பார்க்கிறான், ஒரு ஆணா இருந்தாலும் அந்த இச்சையை தனித்து கொள்ளாதபடி, இச்சைக்காக இடம் கொடுக்காதபடி அதை கட்டுப்பாட்டுக்குள், கான்டினன்ஸ் என்று சொல்லுகிறோம், த ஸ்பிரிட் ஆஃப் கான்டினன்ஸ். அப்போ அந்த கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஸ்பிரிட் தனக்குள்ள இருந்ததால் பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தும் ஒரே ஓட்டம் ஓடினாரு, நான் கடவுளுக்கு தான் கீழ்ப்படிந்திருப்பேன் அப்படின்னாரு. அப்ப வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பொருள் வாங்கிட்டேன், பைக் வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன். ஆனா கார் வாங்காம இருக்கும்போது எப்படி நார்மலா இருந்தனோ அப்படியே ஒரு கீழ்ப்படிதலோட வாழ வேண்டும். நான் பாவியா கிடந்த, இன்னைக்கு ப்ரீச் பண்றேன், இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேன், ஜெபிக்கிறேங்கிறதுனால பெருமையில நான் வாழ்ந்தேன்னு சொன்னா, அன்னைக்கு நான் சாதாரணமா எப்படி இருந்தனோ, பணம் சம்பாதித்து எனக்கு வீடு கட்டுறேன், எல்லாம் பெரிய பெருமையில நான் வாழ்ந்தேன்னா போச்சு, கடவுளை மகிமைப்படுத்தல. அப்போ கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில, பிள்ளைங்களே பெற்றோர்கள் இருந்தாலும் பெற்றோர்கள் இல்லாதவர்களை போல கடவுளை முதன்மையான பெற்றோரை நீங்கள் தியானித்து அவரோட உறவு கொள்ளுங்க, கடவுளோட அன்பு கொள்ளுங்க. மரியாள் திருமணம் புருஷன் இருந்தாங்க, ஆனா புருஷனை இல்லாத அந்த கேரக்டரை போல கடைசி வரை பரிசுத்தத்தில் வாழ்ந்தார்கள். புனித சூசையப்பர், அவரை சொல்லவே தேவையில்லை, மனைவி இருந்தாங்க, அருமையா அனுபவிச்சிருக்கலாம். கடவுள் சொல்லிட்டாரு, மனைவி இருந்தும் மனைவி இல்லாதவரை போல. அப்படி ஒரு கேரக்டரே இல்லப்பா, நான் அந்த இச்சையை யோசிக்கலப்பா, நான் செய்யவே மாட்டேன்ப்பான்னு சொல்லி புனித சூசையப்பர் வாழ்ந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, God loves priestly celibacy. God loves consecration of sisters. அது மிகவும் நேசிக்கிறார், அதுல சந்தேகம் இல்லை. அந்த தேவ அழைத்தலில் எப்படி கடவுளோடு ஒன்றித்திருக்கிறார்களோ அதே போல ஒவ்வொரு கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டும். அன்டிவைடட் டிவோஷன், சிதறடிக்கப்படாத குறையாத இம்பார்ட்டன்ஸ் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் சென்ட்ரல் மெசேஜ். இந்த 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ திருமணம் ஆனாலும் சரி, ஆகாட்டினாலும் சரி, தனிமையில இருந்தாலும் சரி தான், குருவா இருந்தாலும் சிஸ்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் முழுமையான அட்டென்ஷன் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அதே குடும்பத்தில் நாம் முதன்மையான கருத்தாய் வைப்போம், கடவுளை ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். God bless. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் இந்த செய்தி நமக்கு பலருக்கு அது ஒரு இடரலாக இருக்கலாம், அது குழப்பக்கூடியது போல தோன்றலாம். ஒண்ணே ஒண்ணு, எந்த அழைத்தலுக்கும் மேலாக நாம் கடவுளுடைய பிள்ளை என்கிற அந்த அழைத்தல், அந்த ஒரு ஏற்பாடு, அது மிக 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 முக்கியமானது, மேன்மையானது. ஆகவேதான் கடவுள் முதலான கட்டளையாக அவர் என்ன சொல்றாருன்னா,
எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாருக்கும் மேலாக. அதனால்தான் பேதுருட்ட கேட்பாரு, எல்லாவற்றையும் விட நேசிக்கிறாயா, எல்லாரையும் விட என்ன நேசிக்கிறியா என்று கேட்பார். அது போல அந்த தலையான ஒரு கட்டளை, தலையான ஒரு அழைப்பு என்ன என்று சொன்னால், நம்முடைய முழு உள்ளத்தோட, நம்முடைய முழு விருப்பத்தோட, முழு ஆற்றலோட, முழு ஆன்மாவோட நம்மை படைத்தவராகிய நம்முடைய கடவுளை நாம் நேசிக்கணும், ஆராதிக்கணும், அவருக்கே சேவகம் செய்யணும். இதான் முதலாவது கட்டளை. இந்த முதலாவது கட்டளையிலிருந்து நாம் எந்த காரணத்திலிருந்தும் பிறழக்கூடாது. அது நம்முடைய திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் இந்த முதலாவது கட்டளையை நிறைவேற்றுவதிலிருந்து நம்மை தவிர்க்க முடியாது. என் கணவருக்கு நான் இவ்வளோ செஞ்சாகணும், என் பிள்ளைகளுக்கு நான் இவ்வளோ செஞ்சாகணும், எனக்கு அவ்வளோ வேலை இருக்கு, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அந்த பாவத்தை தான் விரும்புறாங்க, என் பிள்ளைங்க இப்படிதான் சொல்றாங்க, அப்படிங்கிறதுக்காக நாம் கடவுளுடைய பிள்ளையாய் நின்று நிறைவேற்ற வேண்டிய அந்த முதல் கட்டளையிலிருந்து நாம் தவற முடியாது. நான் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுட்டேன், என் வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன், அதனால வேண்டி நான் எல்லாமே செய்யலாம் இல்ல. அந்த கான்செக்ரேஷனுக்கு மேல நாம் கடவுளை நேசிக்க கடமைப்பட்டவர்கள் வித் அன்டிவைடட் ஹார்ட். அதனால எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மனம் பிளவுபட்டதா இருக்கக்கூடாது. முதன்மையான நோக்கம் கடவுளுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தில் நின்று அவரை நாம் முழு உள்ளத்தோட, முழு ஆன்மாவோட, முழு விருப்பத்தோட, முழு ஆற்றலோட அவரை நேசிக்கணும், அவரை சேவிக்கணும், அவரை ஆராதிக்கணும். இந்த ஒரு சத்தியத்தை தான் இன்னைக்கு அழகாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுப்பார். அதனாலதான் சொல்றாரு, என்னை விட தன் தாயிடமோ, தந்தையிடமோ, பிள்ளையிடமோ, மகனிடமோ அன்பு கொண்டிருக்கிறவர் என்னுடையவர் என கருதப்பட தகுதியற்றவர். அவ்வளவுதான், சிம்பிள். யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு பி மை சைல்ட் அப்படின்றார். அப்போ அப்படி ஒரு பிளவுபடாத உள்ளத்தோடு கடவுளை நேசிக்கணும். ஏனென்றால் அவர் நம்முடைய மனவாளர். நம்மை விலை கொடுத்து மீட்டிருக்கின்றார், தன்னுடைய ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். அழிவின் குழிக்குள் சென்று பாதாளத்தில் அழிந்து போயிருக்க வேண்டிய நம்மை தன்னுடைய மரணத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை விலை கொடுத்து மீட்டெடுத்த மனவாளர். ஆகவே அவரை நோக்கி, எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே என்று சொல்லி நம்முடைய ஏக்கமெல்லாம் அவர் மீது வைத்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதை நம்முடைய முழு முதல் பணியாக கொண்டு வாழ்வோம். நாம் எந்த நிலையில் அழைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய சித்தம் முதன்மையானது, அவருடைய கட்டளைகள் முதன்மையானது, அவருக்கு ஏற்புடையதை செய்வதே முதன்மையானது. வாருங்கள், பாடி ஆண்டவரை ஆராதிப்போம் சந்தோஷமாய். மனவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளரே, அவருக்குரியவர்களாய் மாறி அந்த அன்பை கொண்டு வாருங்கள், நம் குடும்பத்தை கட்டி எழுப்போம். பொருட்களை அல்ல, மனிதர்களை அல்ல, கடவுளை முதன்மைப்படுத்தும். அன்பு தானாய் பொங்கி பரவாகமாய் வரும். உன்னாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன்.
நாம் பற்று கொண்டு ஏதோ அழகுல, ஆற்றல்ல, பணத்துல, பொருள்ல, மனுஷரோட ஒட்டி கொண்டா அந்த பிரிவை நம்மளால தாங்க முடியாது. வெறுத்து போய் விரக்தியில தான் சுத்திட்டு இருப்போம். இந்த நாள்ல வாங்க விடுபட்டு பரிசுத்த ஒரு டிட்டாச்மெண்ட் வைத்துக்கொண்டு அன்டிவைடட் ஹார்ட்டோட கடவுளை ஆராதிப்போம். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். உம் அன்பு மாறாதையா, உம் அன்பு மாறாதையா. ஒரு நாளும் அழியாதையா, அது ஒரு நாளும் அழியாதையா. எனது மனவாளரே. ஆமென். இயேசு கிறிஸ்துவே, எங்களை சொந்த உம்முடைய மணப்பெண்களாய் உம்முடைய பரிசுத்த பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் வழியாக உமக்கு சொந்தமாக்கி கொண்டீரே அப்பா. அந்த சத்தியத்தினால் பிள்ளைகளை நிரப்புவீராக, அந்த அன்பினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. மாறாத, மறையாத, அன்லிமிட்டட், அன்கண்டிஷனல் அந்த அன்பை உள்ளத்துக்குள் ஏந்தியவர்களாக அப்பா, இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் அப்பா, கான்செக்ரேட்டட் அர்ப்பணித்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக, ஏவப்பட்டவர்களாக உம்முடைய சாயலா இந்த உலகத்தில் சுடர் விடுவார்களாக சுவாமி. அப்பா, இந்த உலகத்தின் மீது பற்றுக்கொண்டு உம்மை இழந்து விடாத படிக்கு உம்முடைய அன்பினால் நிரப்புங்க சுவாமி. அந்த அன்பை பற்றி கொண்டு அப்பா, உலகமெங்கும் அதை கொண்டு செல்வார்களாக. உம்முடைய தூதுவர்களாய் அவர்கள் வாழ்வார்களாக. அப்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம். நிறை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க.